இது என்னோட புக்ஸுங்க, படிக்க வேண்டிய புக்ஸு. இது வந்து மெடிக்கல் சோஷியாலஜி அப்படிங்கிற புக்கு. காமராஜ் ஒரு சகாப்தம். இந்த புக்கை வந்து எவ்வளவு பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கண்டிப்பாக என்னால் ஒரே நாளில் படிச்சிட முடியுங்க, ஈஸியாக படிச்சிட முடியும். இது வந்து என்னோட சப்ஜெக்ட் மெடிக்கல் புக்கு, ஆக்ஸ்ஃபோர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து. இது கொஞ்சம் படிக்கலாங்க, பட் ஒரு எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து படிச்சிடலாம். ஆனால் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுனால இதே என்னால் மிக வேகமாக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 300 பக்கம் என்னால் இதில் படிச்சிட முடியுங்க. எஃபர்ட் போட்டு படித்தோம்னா படிச்சிடலாம். இன்றைக்கான வீடியோவில் எப்படி இந்த புக்கை ஒரு நாளில் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான 3 டிப்ஸை தாங்க நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கானது, மேஜிக் எதுவும் கிடையாதுங்க. எல்லாருக்கும், குறிப்பாக உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம கண்ணு வந்து எப்படி மூவ் ஆகுது. இப்போ ஒரு ஸ்மூத்தாக ஒரு நேர்கோட்டில் நம்ம கண்ணு வந்து பார்க்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம கண்ணு அப்படி பார்க்கவே பார்க்காதுங்க. நம்ம கண்ணு வந்து இப்படி 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 பாயிண்டாக தான் பார்க்கும். இதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் தெரியுங்களா? ஒரு கண்ணை வந்து மூடிக்கங்க, இன்னொரு கண்ணை வச்சு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சுவர் இருந்துச்சுன்னா அந்த சுவர் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்படியே பார்க்கும்போது அந்த சுவர் வந்து அப்படியே ஒரு நேர்கோட்டில் பார்க்குறீங்களா இல்லை விட்டு விட்டு பார்க்குறீங்களா? அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இல்லை இந்த கண்ணை அடைச்சிக்கிட்டு இன்னொரு கண்ணு வழியாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால் உணர முடியும் நம்ம கண்ணு வந்து இப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகலை. நம்ம கண்ணு ஃபோக்கஸ் பண்ணுறது இப்படி இப்படி இப்படின்னு பாயிண்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. இது மிக முக்கியமான கான்செப்டுங்க. அதனால் ஒரு புக்கை எடுத்து படிக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ், நம்ம ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். இப்போ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 லைனாக கொடுத்துட்டாங்க. பட் என்னோட இன்னொரு புக்காக இருக்கக்கூடிய இந்த வில்லியம் காக்கர்ஹாமோட புக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து இங்கிலீஷ் புக்கு. இந்த மார்ஜின் வந்து இப்படி இருக்கு, நடுவில் டெக்ஸ்ட் இருக்கு. காமராஜ் அவர்களோட புக்கை படிக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து கொஞ்சம் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதனால நான் இந்த புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்கும்போது உங்கள் விரல் தெரியுது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இந்த விரலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை உங்களால் பார்க்க முடியுதா? அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியுது. அதே மாதிரி இந்த விரலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை உங்களால் பார்க்க முடியுதா? ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கு. ஆனால் இந்த பக்கமும் நம்ம இந்த மையப்புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிஃபரல் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பொதுவாக நம்ம ஒரு புக்கு படிக்கும்போது எப்படி படிப்போம்? அப்படியே ஒரு லைன், இந்த லைன்லேருந்து இந்த லைன்லேருந்து இப்படியே படிச்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு வார்த்தையா படிச்சுக்கிட்டே வரும். ஆனா நாம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி இங்கே எதுவுமே எழுதப்படலை. இந்த பகுதியை பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தேவையில்லாமல் நம்ம கண்ணை இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் அந்த எனர்ஜி, ஃபிக்சேஷன் பாயிண்ட். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த புக்கோட மார்ஜின் இருக்கு இல்லையா, இங்கிருந்து ஒரு 1 அல்லது 2 வார்த்தை கேப் விட்டு ஒரு கோடு போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு. அதே மாதிரி இந்த பக்கம் மார்ஜினுக்கு இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு கோடு, அதாவது 1 அல்லது 2 வார்த்தை கேப் விட்டு இன்னொரு கோடு நம்ம போடுறோங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த சென்டரில் இப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வேகமாக படிச்சுக்கிட்டே வரலாங்க. இந்த சென்டர் பகுதியை வந்து நம்ம வேகமாக படிச்சுக்கிட்டே வரணும். அப்படி படிக்கும்போது இந்த பகுதியை நம்ம படிக்காமல் கூட விடலாம். ஆனால் நம்மளுக்கு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் இந்த பகுதியை, மார்ஜின் பகுதியை விட்டு நம்ம படித்தாலும் புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பயம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த மார்ஜின் பகுதியை விட்டு நடுப்பகுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் ஐ ஸ்ட்ரெயின், உங்கள் கண்கள் டயர்ட் ஆகிறத நீங்கள் குறைக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு லைனை படிக்கும்போதும் பொதுவாக நம்ம இப்படின்னு போகிறத விட அப்படியே நம்ம கண் ஃபீல்ட் ஆஃப் விஷனை பயன்படுத்தி ஒரு லைனை ஒரே சமயத்தில் பார்க்குறது, அடுத்து 2வது லைனை ஒரே சமயத்தில் பார்க்குறது, அடுத்து 3வது லைனை ஒரே சமயத்தில் பார்க்குறது, இப்படி லைன் பை லைன் இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி இறங்குறோம் நம்ம கண்ணோட பவர் யூஸ் பண்ணி. இது வந்து முதல் முக்கியமான டெக்னிக்குங்க. ஆனால் இந்த டெக்னிக்குள்ளே நம்ம வரத்துக்கு முன்னாடி அந்த ஃபிக்சேஷன் பாயிண்ட் சொன்னா இல்லையா, கண்ணை இப்படி மூடிக்கிட்டு பார்க்கும்போது இப்படி நம்ம கண்ணு வந்து பாயிண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்சேஷன் பாயிண்ட்டை மினிமைஸ் பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். அப்போது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா உங்கள் கையை வச்சு கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கையை வச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் உண்டான பகுதியை நீங்கள் ஒரே நேரத்தில் படிச்சிட முடியும். அடுத்து 2வது பாயிண்ட் இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உண்டான விஷயங்களை ஒரே நேரத்தில் படிக்க முடியும்.
முடியும். அடுத்து நம்ம கை விரலை வச்சு பண்ணணும். இந்த ஃபிக்சேஷன் பாயிண்ட்டை இங்கே இந்த மாதிரி நம்ம கண்களுக்கு ஒரு பயிற்சி. நம்ம ஃபர்ஸ்ட் இப்படியே படிச்சு பழகிருப்போம். இதனால நம்ம கண்களும் டயர்ட் ஆகுது, அவ்வளோ ஸ்பீடாக படிக்க முடியல. ஆனால் ஃபிக்சேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்படி 4-5 வார்த்தைகளை ஒரே நேரத்தில் படிக்கும்போது 1 2 1 2 1 2 படிக்கும்போது கண்களும் டயர்ட் ஆகிறது கிடையாது. காலப்போக்கில் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும். நம்மளுக்கு புரியாமல் படிக்கிறோன்னு இது அர்த்தம் கிடையாது. இந்த ப்ராக்டிஸ் நம்ம கண்ணோட டெக்னிக், நம்மளோட கண்ணோட அனாட்டமி, பிசியாலஜியை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் புக்கில் வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபிக்சேஷன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு வேகமாக படிக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங் வரும். இதில் நம்ம ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியை மட்டும் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மிக வேகமாக நம்ம படிப்போங்க. இது 2வது. 3வது, இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை இப்படி பார்க்குறத நீங்கள் கையை வச்சு உங்கள் புக்கில் இப்படி பண்ணி படித்து பாருங்கள். கொஞ்சம் ஒரு 10% வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் லாஸ் ஆகலாம். அதாவது கொஞ்சம் புரிதல் குறைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது, அதாவது வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தைகளை நம்மளால் படிக்க முடியுது அப்படிங்கிறது. அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட பாருங்கள். இந்த டெக்னிக்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ், ஒரு பேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் படிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எத்தனை வார்த்தைகள் படிச்சிங்க அப்படிங்கிறத பாருங்கள். 2ஐயும் டிவைட் பண்ணி வகுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தைகள் படிக்கிறீங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரீடிங் ஸ்பீடு வேர்ட்ஸ் பர் மினிட் முதல்ல 50 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 100 வேர்ட்ஸ் பர் மினிட், 50 வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிறது கண்டிப்பா 100 வார்த்தைகளாவது மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா வேகமா நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆக நீங்க இந்த 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா லைட்டா வந்து கொஞ்சம் புரியலனாலும் கொஞ்சம் வேகமா ஸ்பீட் ரீடிங் பிராக்டிஸ் பண்றது. அது ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆக இந்த விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு புக்கையும் வந்து மிக வேகமாக நம்மளால படிக்க முடியும். படிச்சு பல விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த மாதிரி கூட்டங்கள், இவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு தான் கூடுச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாகும் மாற முடியும். காமராஜ் அவர்களால் வறுமை காரணமாக தான் அதிகமாக படிக்க முடியல. அவர் மட்டும் இன்னும் அதிகமாக படிச்சிருந்தாருன்னா இன்னும் பெரிய மாற்றங்களை நம்ம பார்த்துருப்போம். அதுதான் உண்மை. ஆனால் அவரோட பல குணநலன்கள் அவரை வந்து வேற மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவராக மாற்றுச்சு. இது தனியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவரை பற்றி நாங்கள் பேசல, புக்கை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த புக்கு வந்து என்னால் ஒரு நாளில் ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன். ஏன்னா வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 512 பக்கம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் என்னென்ன டெக்னிக் சொன்னாங்க, எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்லாம் சொன்னல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த லைனோட சைஸே இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக ஒரு பார்வைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஒரே நேரத்தில் படிக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு அழகாக அப்படியே நம்ம கண் இப்படியே மேலேருந்து கீழே இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும். கண்ணுக்கு டயர்ட்னஸ் குறையும், கண் சோர்வடைகிறது குறையும். நிறைய பாயிண்ட் நம்மளால் கண்ணுக்குள்ளே கொண்டு போய் மூளைக்குள்ளே செலுத்த முடியும். நல்லா புரிஞ்சு ஆழ்ந்து ஈடுபாட்டோட படிக்கவும் முடியும், அதை நம்ம மூளைக்குள்ளே செலுத்தவும் முடியும். அந்த பிரிண்ட் அந்த மாதிரி இருக்குது இந்த புக்கில், ஈஸியாக படிக்கிற மாதிரி. நிறைய பேர் புக்கை பார்த்து பயந்துக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். இவ்வளோ பெருசு நம்ம படிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்கள, இவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணலாங்க. இந்த 3 டெக்னிக்கை பயன்படுத்தி பாருங்கள், பெரிய அளவில் நீங்கள் ஒரு படிப்பாளியாக மாறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட காமிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.